நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த சமயத்துல பாஜகவோட ஒவ்வொரு முகத்திரையும் கிழிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த வரிசையில அடுத்த 2 நிமிஷம் இதுதான் பாஜக நிரூபிக்கிற விஷயத்தை தான் நாம பார்க்க போறோம். தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்தோட ஆளுநரா இருந்தாலும் அந்த பதவியை ராஜினாமா பண்ண வச்சு வரப்போற நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிட வச்சிருக்காங்க பாஜக. இவங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. ராஜ்யசபா உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் இருக்க எல்முருகனை ஊட்டியில களமிறக்கி மக்கள் மத்தியில சின்னாபினமாக்குறாங்க. இவரு ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். நயினார் நாகேந்திரன் ஆல்ரெடி எம்எல்ஏவா இருந்தாலும் அவரையும் தேர்தல் நிக்கணும்னு பாஜக வற்புறுத்திருக்காங்க. காரணம் நயினார் நாகேந்திரன் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். இவ்வளவு பண்ண பாஜக ஏன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை எந்த தொகுதியிலும் நிறுத்தல, ஏன் ஜெய்சங்கரை எந்த தொகுதியிலும் நிறுத்தல? காரணம் அவங்க பார்ப்பன சமூகம். இவ்வளவு ஏன் தமிழ்நாட்டுல இருக்கிற 40 நாடாளுமன்ற தொகுதியிலையும் எந்த பார்ப்பனும் நிக்கலையே? ஏன் உழைக்க ஒரு கூட்டம், அந்த உழைப்போட பலனை அனுபவிக்க ஒரு கூட்டம். இதுதான் பாஜகவோட ஒட்டுமொத்த சித்தாந்தமும். ராஜா காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நோகாம நோம்பு கும்பிடுற வேலை எதுவோ அத மட்டும்தான் ஒட்டுண்ணி மாதிரி பாத்துட்டு இருக்கானுங்க இந்த பார்ப்பன சமூகம். இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு கேட்டு ஊழையிட்டவங்க ஏன் அரசியல்ல சீட் கேட்டு தேர்தல்ல களமிறங்கி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கலாமே? கேட்க மாட்டாங்க. அதுதான் தீட்டாச்சே. பாஜக யாருக்கான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. உங்க ஓட்டு நம்மள தீட்டா பாக்குறவங்களுக்கா?